நள்ளிரவு 12:15 மணி. கிராம வீடு முழுக்க அமைதி. குளிர்காற்று மெதுவா வீசுது. மர இலைகள் சலசலப்பு மட்டும் கேக்குது. வாசல் முன் பொன்னி அந்த பழுப்பு நிற நாய் அமைதியா தூங்கிக்கிட்டு இருந்தது. திடீர்னு அது கண் திறந்தது. காது நிமிர்ந்து யாருமில்லாத இருட்டை நேரா பார்த்தது. கிர் கிர் மெதுவா குரைக்க ஆரம்பிச்சது. திருவிளக்கு துடிச்சது. மூடு பனிக்குள் ஒரு உருவம். வெள்ளை சேலை, முகம் முழுக்க கருப்பு முடி. அது நடக்கல, தரையை தொடாம மிதந்துகிட்டு வந்தது. அதோட கண்கள் வெள்ளையாக ஒளிவிட்டது. பொன்னி பின்னாடி போக முயற்சி செய்தது. ஆனா குரல் நிக்கல. அந்த பேய் இயல்பில்லாம குனிஞ்சு நீளமான விரல்களோட அதன் தலையை தொட முயற்சி செய்தது. அந்த நொடியில் பொன்னி குரல் நின்றுச்சு. வால் மெதுவா ஆட ஆரம்பிச்சது. அடுத்த நாள் காலை பொன்னி மட்டும்தான் இருந்தது. ஆனா மண்ணில் 2 தடங்கள். ஒன்று நாய்க்கால்,